ஹாய் செல்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் குக்கிங் ஃபேமிலிஸ். இன்றைக்கி என்ன சமையல் வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் வந்து சொல்லிகிட்டே இருந்தீங்க இல்லையா? ஸோ எல்லாமே போட்டுட்டேன். நான் வந்து பிரியாணி மட்டும் தான் போடல. நிறைய பேர் சொல்லிகிட்டே இருந்தீங்க என்னோடய சேனலில் வந்து பிரியாணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் பிரியாணி தான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்ய போகிறேன்? ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான்வெஜ்ஜே நான் போடுறேன்னு நினைக்கிறேன். இல்லை போட்டிருக்கேன்னா நினைக்க தெரியல. ஆனால் வந்து பிரியாணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினாலாம் வந்து உரிச்சு வச்சு வெங்காயம் கட் பண்ணுறேங்க. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாலாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பிரியாணி செய்யறதுக்கு. சரி, நம்மளே எத்தனாடி தான் பிரியாணி போடுறது, அவங்க போடட்டும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாச்சு. என்ன குட்டி? ஓகே, அப்படியே போக ஊற்றிட்டேன் பிரியாணிக்கு. ஓகேவா, எல்லாம் ரெடி ஆயிடுச்சு கைஸ். ஸோ நம்ம வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. வந்து பட்டை, கிராம் இதெல்லாம் போடணும். ஓகேவா, ஓகேவாங்க. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். 3 வெங்காயம் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். மெரூன் கலரில் நல்லா வதங்க ஆச்சுது. வெங்காயம் இந்த மாதிரி தான் அரிஞ்சு போடணும். ஸோ எனக்கு அவங்க அரிஞ்சு கொடுத்துட்டாங்க. பிரியாணிக்கு இப்படி தான் அறிவாங்க அவங்க நீட்டாக. ஸோ அந்த மெத்தடில் நீங்களும் அரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நல்லா வதங்கட்டும் காய்ச்சி, அப்புறம் பார்ப்போம். வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கணும் காய்ச்சி, இன்னும் வதங்கணும். ஸோ நல்லா வதங்கணும். ஓகே, நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் எந்த கலர் ஆகிடுச்சா, இந்த கலரில் தான் ஆகணும். ஸோ ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டு கிண்டி விட்டு நம்ம பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதை கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் போடணும். ஓகேவா, பார்ப்போம். ஏன்னா நம்ம வந்து தக்காளி போட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும், நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் புதினாவையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நான் அழகாக கிண்டி வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கட்டும், ஜஸ்ட்டு பார்ப்போம். பார்த்தீங்களா, நான் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி விட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வதங்கிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்ப்போம். மசாலா ஆட் பண்ணுறது எப்பயுமே அவங்க தான் வருவாங்க, கூப்பிடலாம். ஏன்னா மசாலா ஆட் பண்ணுறதுக்கு அவங்க வந்துட்டாங்க. என்னென்ன மசாலா போடுறாங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணுறாங்க. பிரியாணிக்கு பிரியாணி மசாலா எல்லாம் எப்படி ஒரு அரை பிரியாணி மசாலா, ஒரு அரை இது போட்டுக்கணும். நல்லாயிருக்கும் பிரியாணி மசாலா தான் இது. ஓகே, வேறு வெறும் மிளகாத்தூள் தான் போடணும். வேறு இதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு மசாலாவும் இந்த வீட்டு மிளகாத்தூள்லாம் போடக்கூடாது. ஓகே, வெறும் மிளகாத்தூள் போட்டாச்சு. அவ்வளோதானா? கலர் வேணால் கேசரி பொடி இருந்தால் போட்டுக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு மசாலாலாம் நம்ம ஆட் பண்ண வேணாம். தயிர் போட்டியா? நீங்கள் மறக்காமல் தயிர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு. அடுத்து நம்ம வந்து சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது. நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மஞ்சத்தூள்லாம் போட்டு எப்பயுமே வாஷ் பண்ணிடுவேன் எதாக இருந்தாலும். ஓகே, பூ மறக்காமல் போட்டுருங்க. நான் நல்லா கிண்டி விட்டேன் பாருங்கள், சிக்கன் போட்டு உப்பு போட்டாச்சு. நம்ம அரிசிக்கும் இதுக்கும் ஃபைனலாக வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஓகேவா, போதும். போட்டாச்சு. அரிசி கொட்டிடுவா. இது கொஞ்சம் கறி இதுவாகட்டும். 2 கிளாஸ்க்கு 3. 2 கிளாஸ்க்கு 2 தான் ஊற்றணும். குட்டி கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. அதுக்காக இல்லை நெய்லாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா அரிசி போட்டுக்கலாம். ஓகேவா, ஓகே, தண்ணி அரிசி ஆட் பண்ணியாச்சு. அரிசிலாம் போட்டாச்சு. இப்போ வந்து குக்கரை நம்ம மூட போகிறோம். மூடுறதுக்கு முன்னாடி நெய் சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் லைட்டாக நம்ம நெய்யை சேர்த்துக்கலாம். ஓகேவா, நெய் சேர்த்துக்கிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக. ஓகே, அடுத்து நம்ம வந்து மூடி வச்சிடலாம். குக்கர் போட்டாச்சு. விசில் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். நாங்கள் கரெக்டாக 2 தான் விசில் விடுவோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் விசில் விட்டுக்கோங்க. பார்த்தீங்கன்னா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக வெந்துருச்சு. சாப்பிட்டு இருக்காங்க. ஸோ பார்ப்போம். சூப்பராக இருக்குது, சாப்பிடலாம். சூப்பர் ஹாஸ்பிட்டல் யாரும் மருமலை பேச முடியல.
தெரியல நானே சண்டை போட்டு வச்சிருக்கேன் அவன்கிட்ட. ஏய் அவன் கூடாத இது என்னமா தோல் போற அவனுக்கு ஏதாவது ரெட்டு அவன் ஈரல் சாடமா அது உனக்கு வச்சுட்டேன் என் அக்கௌண்ட்லயே 1 ரூபா